சிக்கலில் ஜனநாயகம், விஜயிடம் சிக்கி தவிக்கும் விஜய். படம் வருமா வராதா? நடிகர் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளிவரவுள்ள படம் ஜனநாயகன். வரும் பொங்கலுக்கு படம் வெளியாக உள்ளது. இந்த படத்தை டைரக்டர் வினோத் இயக்கியிருக்கிறார். இந்த நிலையில் சில வாரங்களாக ஜனநாயகன் படம் தொடர்பான ஏகப்பட்ட வதந்திகள் தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கின்றன. அதுவும் கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஜனநாயகன் படத்தின் மீதான வதந்திகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. அந்த வதந்திகளை எல்லாம் பார்த்தால் இதெல்லாம் உண்மையாக இருக்காது என மேலோட்டமாக தெரிந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு இந்த வதந்திகள் கடுமையான விரக்தியை, எரிச்சலை, வருத்தத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அதேபோல் விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஜனநாயகன் படத்தின் இயக்குனர் வினோத்தும் இது போன்ற வதந்திகளால் கடுமையான அப்செட்டில் இருந்து வருகிறார். இது அவரையும் கடுமையாக பாதித்து வருகின்றது. நடிகர் விஜய் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் தலைவராக இருக்கிறார். தொடர்ந்து கட்சி சார்ந்த கூட்டங்களை அவர் நடத்தி வருகிறார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கூட்டங்களில் செய்யப்படும் வீடியோ காட்சிகள் அனைத்தும் ஜனநாயகன் படத்தில் பயன்படுத்தப்படுவதாக ஒரு வதந்தி வேகமாக பரவியது. மேலும் விஜய் பங்கேற்ற தாவேகா கட்சி கூட்டங்களின் போது இயக்குனர் வினோத்தும் கேரவனுக்குள் இருந்ததாகவும் தகவல் பரவியது. ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து பல நாட்கள் ஆன போதும் இது போன்ற வதந்திகள் பரவி வருகின்றது. இதை ஒரு சினிமா இயக்குனராக, படைப்பாளியாக வினோத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடும் விரக்தியில் இருக்கிறார். இந்த வதந்திகளால் மிகவும் மனச்சோர்வடைந்த வினோத் இந்த வதந்திகள் தொடர்பாக தன்னுடைய தரப்பில் இருந்து ஏதேனும் ஒரு அறிக்கை வெளியிடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற வதந்திகள் வருவதால் ஜனநாயகன் படத்திற்கு எதிர்மறை விமர்சனத்திற்கு இது வழிவகுக்கும் என்பதால் இந்த வதந்திகளை கண்டுகொள்ளாமல் போனாலும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அதற்காக ஒரு அறிக்கை வெளியிடலாம் என்ற யோசனையில் வினோத் இருந்திருக்கிறார். இது குறித்து தனது நெருங்கிய நண்பர்களிடம் வினோத் கூறியிருக்கிறார். அப்போது அவர்கள் இது வேண்டவே வேண்டாம் என வினோத்திற்கு அட்வைஸ் செய்திருக்கின்றனர். இது போன்ற வதந்திகளுக்கு எல்லாம் ரியாக்ஷன் செய்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். மேலும் நடிகர் விஜய் இப்போது அரசியல்வாதியாக இருக்கிறார். அதனால் நீங்கள் தரும் அறிக்கையை வைத்து அதிலும் பெரிய அரசியல் செய்து விடுவார்கள். அதனால் இதற்கெல்லாம் எந்த பதிலும் கொடுக்க வேண்டாம், அமைதியாக இருங்கள் என்று அவரது நெருங்கிய நண்பர்கள் அட்வைஸ் செய்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் வினோத் அறிக்கை வெளியிடும் முடிவை கைவிட்டிருக்கிறார். விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் எப்போது வெளியாகும் என்பது தொடர்ந்து சிக்கலாக இருக்கின்றது. இந்த பாடல் தீபாவளிக்கு வெளியாகும் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அதன் பிறகு கரூர் துயர சம்பவம் காரணமாக இந்த பாடலை வெளியிடுவதை படக்குழு தரப்பில் தள்ளி வைக்கப்பட்டது. அநேகமாக நவம்பர் மாதம் அந்த பாடல் வெளியாகலாம் என்று இப்போது தகவல் பரவி வருகின்றது. ஆனால் அதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கு இடையே பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. ஏனெனில் கரூர் துயர சம்பவத்தால் படம் ரிலீஸில் ஏதேனும் சிக்கல் ஏற்படுமா என்ற குழப்பமும், படத்திற்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்குமா என்ற சந்தேகமும் படக்குழுவுக்கு நீடிக்கின்றது. ஆனால் தீபாவளிக்கு ஜனநாயகன் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வரவும் வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்பில்லை என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. இதற்கிடையே ஜனநாயகன் வதந்திகளால் நொந்து போன இயக்குனர் வினோத் அறிக்கை வெளியிட முடிவு செய்து அதை கைவிட்ட தகவலும் வைரலாகி உள்ளது.